ஹாய் டீம் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு சைன் அப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்கௌண்ட் ஒன்று எப்படி சைன் அப் பண்ணி கொள்வது அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையிலுமே நாங்கள் பார்த்துட்டு இருக்க பாடங்கள் உங்களுக்கு தெரியும். கிளிக் பேங்க், அதே மாதிரி ஜேவிசு, அதே மாதிரி ஒரிய ப்ளஸ். ஸோ இன்னைக்கு நாங்கள் ஒரிய ப்ளஸ் உடைய சைன் அப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஒரிய ப்ளஸ் .com அப்படின்ற இந்த சைட் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரிய ப்ளஸ் .com அப்படின்ற இந்த சைட் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னால், இங்கே மேலே ஃப்ரீ சைன் அப்னு சொல்லியிருக்கும். இந்த ஃப்ரீ சைன் அப்பை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான யூசர் நேமையும் உங்களுக்கு விருப்பமான பாஸ்வேர்டையும் அதே மாதிரி உங்களுடைய இமெயில் அட்ரஸையும் கொடுத்துட்டு ஐ ஆம் நாட் ரோபோட் அப்படின்றத இதை டிக் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இது மட்டும்தான் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒரிய பிளஸ் பொறுத்த வரைக்கும். இதை நீங்க கட்டாயம் நாளைக்கு கிளாஸுக்கு வர நேரம் கொண்டாடணும். ஒன்று ஒரே பிளஸ் அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஜேவிசு அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்கணும். அப்படியும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா கிளிக் பேங்க் அக்கௌண்ட் கட்டாயம் நீங்க வச்சிருக்கணும். ஸோ இந்த வகையில ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி ரெண்டாவது ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்தோம்னு சொல்லி இந்த ரெண்டாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜேவிசூல இருக்கு. ஸோ ஜேவிசூல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்ட்ல இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு ஒரு இடம் ஒன்று இருக்கும். ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீயை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ரெஜிஸ்டர் வரும். இதுல வந்து உங்களுடைய ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்ரீலங்கான்னு மாற்றிக்கொண்டு இதுக்கு ஐ ஹாவ் ரீட் அக்ரிமெண்ட் அப்படின்றத ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வெரிஃபை அக்கௌண்ட்னு சொல்லி உங்களுக்கு இமெயிலுக்கு ஒரு லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்படி நீங்க பேமெண்ட் எடுப்பீங்க அப்படின்றத கேட்பாங்க. சரியா? அந்த இடத்துல பேனிய அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் பேனியரையும் உங்களுடைய இப்ப இருக்க அந்த ஜேவிசு அக்கௌண்ட்டும் ரெண்டும் லிங்க் பண்ணவான்னு சொல்லி கேட்கும். லிங்க் பண்ணி விடுங்க. சரியா? லிங்க் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த ரெண்டாவது செட்டப், அதாவது வெரிஃபை அக்கௌண்ட் வரைக்கும் செஞ்சு வச்சீங்கனாலே போதும். மூணாவது நான் உங்களுக்கு நாளைக்கு அதை வச்சு செஞ்சு காட்டலாம். ஸோ இது ரெண்டையும் ஒன்று இதை ஃபில் பண்ணிட்டு ரெண்டாவது இந்த வெரிஃபை அக்கௌண்ட்டையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வச்சீங்கனாலையும் போதும். மிச்சத்தை நான் என்னை வச்சு உங்களுக்கு லைவா காட்டி செஞ்சு தரேன். மூன்றாவது உங்களுக்கு கிளிக் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று செஞ்சு கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் கிளிக் பேங்க் அக்கௌண்ட்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில உங்களுக்கு அக்கௌண்ட் எடுக்கக்கூடிய வழிகள் 2-3 வழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வழி என்னன்னு சொல்லி சொன்னா இந்த லொகின் அப்படின்றத இங்க கிளிக் பண்ணுங்க. லொகினை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல லொகின் இடத்துல உங்களுக்கு இங்க வந்து காட்டும் கிரியேட் அன் அக்கௌண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி காட்டும். கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல உங்களுடைய கண்ட்ரி, அதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் இது எல்லாத்தையும் போட்டுட்டு பாஸ்வேர்ட் எல்லாம் என்டர் பண்ணக்குள்ள பாஸ்வேர்ட் என்டர் பண்ணக்குள்ள என்னோட வச்சுக்கொள்ளுங்க. 2 கேபிட்டல், 2 சிம்பிள், 2 நம்பர்ஸ், 2 கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ பாஸ்வேர்ட் 32 லெட்டர்ஸ்க்கு மேல போக இயலாது. அதே மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. இடையில ஸ்பேஸ் வைக்கவும் இயலாது. ஸோ இதை இதாக்கிட்டு இங்க ஒரு நீல கலர்ல ஒரு பட்டன் ஒன்று இருக்கு. கண்டினியூ டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இதை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு கோ டு பாட்டம் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு எக்ஸப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஜாயின் கிளிக் பேங்க் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ண போல ஏதாவது எரர் மெசேஜ் ஒன்று வந்தா உங்களோட பேர்ல அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ண அவங்க உடலன்னு அர்த்தம். இதை தாண்டி உங்களுடைய இது வந்து ஒட்டோவா வேறொரு பேஜுக்கு போச்சுன்னு சொல்லி சொன்னார். எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுற அந்த பேஜ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இது வந்து அக்கௌண்ட்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்காது. அதை விலையும் கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் கிடைக்காது. 1-2 பேருக்கு கிடைக்கும். ஸோ மற்றவங்க எல்லாத்துக்கும் கிடைக்காதவங்களுக்கு எப்படியாச்சும் அக்கௌண்ட் ஒன்று எடுத்தாகிறதுக்கான ட்ரை ஒன்று பண்ணலாம். சரியா? நான் சொல்ல ஷூரா எடுத்து தரலாம்னு சொல்லி ட்ரை ஒன்று பண்ணலாம். நான் காட்டுறேன். அது லொகின் ஆகி சரியா வந்தா அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி நான் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் நானா இது வேற முறையில் ஓப்பன் பண்ணேன். ஸோ அது எப்படின்ற நான் காட்டுறேன். ஸோ அக்கௌண்ட் வந்து இப்படி உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணாலும் இது என் பழைய அக்கௌண்ட் ஒன்று. ஸோ மிச்சம் பழைய அக்கௌண்ட் ஒன்று நான் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்ல இந்த சம்டைம்ஸ் அக்கௌண்ட்ல ஏதாவது சிக்கல் வந்துருமோன்ற பயத்துக்காக ஓப்பன் பண்ணி வச்ச அக்கௌண்ட் ஒன்று. இது பழைய அக்கௌண்ட் ஒன்று. மிச்சம் பழைய அக்கௌண்ட் 2020 ஓப்பன் பண்ண இந்த மாதிரி கிளாஸ் ஒன்ல ஓப்பன் பண்ண லைவ் அக்கௌண்ட் ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் காட்டும். உங்களுக்கு மறுவா காட்டுறேன். இந்த லிஸ்ட்ல அக்கௌண்ட்ஸ் சொல்லி ஒன்று காட்டும். இந்த இடத்துல நீங்க கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கு புது நிக் நேம் ஒன்று வச்சு நீங்க அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி கொள்ளுங்க. அப்ப நீங்க அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி காட்டும். இந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கிரீன் ஒன்று இதுதான் ஒரிஜினல் கிளிக் பேங்க் உடைய அக்கௌண்ட். ஸோ கிளிக் பேங்க் வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ 1 by 1 உங்களுக்கு நான் சொல்றேன் கடைசியா. சரியா? இப்ப இந்த இதை செய்ய கிடைக்கலன்னு சொல்லி சொன்னால் நீங்க தடமாற தேவையில்ல. இந்த நீங்க சைன் அப் பண்ற நேரத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்துருச்சு, பெரிய இஷ்யூ ஒன்று வந்துருச்சு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னா உடனடியா அந்த வேலையை நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு உடனடியா அந்த வேலையை நிப்பாட்டிட்டு அதாவது இந்த இடத்துல நான் சொல்றேன் வந்து இந்த இடத்துல ஏதாவது எரர் ஒன்று காட்டி என்னமாச்சும் ஒரு ப்ராப்ளம் மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா அப்படியே நிப்பாட்டிடுங்க. நீங்க உங்களோட
உங்களுக்கு கிளிக் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று வேணும்ன்றதை மட்டும் எங்களுக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, வேற எதுவுமே செய்யாது. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு 15 சொன்னால் முதல் எங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் வேணும். ஸோ உள்ளுக்கு விஷயங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்ஸ் கையில இருக்கணும். அப்பதான் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மற்ற பாடங்கள் மாதிரி இதை இதாக்கல, இதை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு அளவுக்கு வரையலும். ஸோ அதனால இந்த 3 அக்கௌண்ட்ஸையும் மட்டும் ஓபன் பண்ணி கொடுங்க. ஏதாவது இந்த அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் முக்கியம். ஏன்னு ஒரு நாள் வச்சு பார்க்கணும் இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்ல இருக்குமா இல்லாட்டி சஸ்பெண்ட் ஆகிருமான்னு சொல்லி. எல்லா அக்கௌண்ட்ஸும் அப்படித்தான், கிளிக் பேங்க் அக்கௌண்ட் அப்படித்தான், ஜேவிசோ அக்கௌண்ட் அப்படித்தான், அதே மாதிரி இந்த ஒரே பிளஸ் அக்கௌண்ட் அப்படித்தான். ஸோ சைன் அப்க்கு கொடுத்துட்டாங்களா, பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா அப்படின்றத வந்து நாங்க பார்க்கணும். பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதாக்கணும். இல்லாட்டி அதே அக்கௌண்ட்டை வச்சுக்கொண்டு நாங்க பாதி தூரம் வேலை செஞ்சுட்டு போற நேரம் உங்களோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அநியாயமாயிரும். நாங்க கஷ்டப்பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போகும். அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் கிரியேஷன் வேலையை மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த 3லையுமே அக்கௌண்ட்ஸ் 3 ஓபன் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி. சரியா? கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனவங்கன்னா யாருடா, இந்த விபிஎன் நல்லா பாவிக்க தெரிஞ்சவங்க. நான் சொல்றேன் அவங்களுக்கு மட்டுமா. உங்களுக்கு விபிஎன் பாவிக்கிறது எப்படின்னு சொல்லி தெரியாதா, தயவு செஞ்சு தொடாதீங்க. இந்த விபிஎன் நல்லா தெரிஞ்சவங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நீங்க இந்த இடத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸை போட்டு ஃபர்ஸ்ட் நேமுக்கு ஒரு இங்கிலீஷ் நேம்னு கொடுங்க. ஃபர்ஸ்ட் நேமுக்கு ஒரு இங்கிலீஷ் நேம்னு கொடுங்க. அதே மாதிரி லாஸ்ட் நேமுக்கும் ஒரு இங்கிலீஷ் நேம்னு கொடுங்க. அதாவது ஃபாரினர் ஒருத்தரோட நேம் கொடுங்க. போன் நம்பருக்கு ஃபாரின் போன் நம்பர் ஒன்று ஆன்லைன்ல பாருங்க, கிடைக்கும். ஏதாவது ஒன்று போடுங்க. இமெயில் அட்ரஸ் வந்து ஸ்ரீலங்காவில் ஓபன் பண்ண இமெயில் அட்ரஸ் மாதிரி காட்டிக்கிறாத ஒரு இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதையும் போட்டுட்டு பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு இது விபிஎன் மூலமா யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு வச்சுட்டு, இல்லாட்டி நீங்க ஜெர்மனி அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஓபன் பண்ண பாருங்க. அப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆவிச்சுன்னு சொல்லி சொன்னால், நான் சொன்ன மாதிரி அந்த இது வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா தொடர்ந்து ஸ்டோடன் ஓபன் பண்ண ட்ரை பண்ண நேரத்துல நிறைய பேருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ண விடாது. ஏன்னா இப்ப சிங்கள மீடியமும் ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால நிறைய பேருக்கு கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நைட்டாவே டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க. சில நேரத்துல அக்கௌண்ட் உங்களுக்கு ஓபன் பண்ண கிடைக்கும். கிடைச்சிச்சுன்னு சொன்னா உங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் செய்யலாம். சரியா? கிளிக் பேங்க் தான் லேசான படம், உண்மையிலுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ மற்ற 2 படங்களும் ஓகே தான், பட் அது 2லையுமே அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாமே தான் இன்னைக்கு அக்கௌண்ட் கிரியேஷன் மட்டும் தான் உங்களுக்கு வேணும். இன்னைக்கு வேற எந்த கிளாஸும் இல்லை, வேற எந்த இது விஷயமும் செய்ய வேணாம். அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பாருங்க. அந்த அட்வான்ஸ் ஐடியா இருக்கக்கூடியவங்க பழைய கிரௌட் மட்டும் இந்த விபிஎனை போட்டு ட்ரை பண்ணுங்க. அப்பையும் உங்களுக்கு சரி வரலன்னா அப்படியே வைங்க. நான் அக்கௌண்ட்ஸ்க்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நான் சொல்லித்தரேன். ஸோ அப்படியும் இல்லை, எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் ஏலும், எனக்கு கொஞ்சம் பேசி அவங்களோட எடுத்துக்கொள்ள இயலும் அப்படின்றவங்க கிளிக் பேங்க் மட்டும் தான். இது கிளிக் பேங்க்ல சப்போர்ட் அப்படின்னு இடம் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. சப்போர்ட் அப்படின்னு இடம் ஒன்று இருக்கும், கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த கஸ்டமர் சப்போர்ட்டை கிளிக் பண்ணுங்க. சரியா? இந்த கஸ்டமர் சப்போர்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைவ் சாட் நவ் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ லைவ் சாட் நவ் அப்படின்னு சொல்லி காட்டுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்கலாம். லைவ் சாட் நவ் அப்படின்னு சொல்லி காட்டும். உங்களுக்கு இந்த லைவ் சாட்ல இப்ப நான் இதுக்கு முன்னாடி சிங்கள மீடியத்துக்கு செஞ்சு காட்டினால தான் இந்த இஷ்யூ. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காட்டும், டேக் பண்றதுக்கான காட்டும். ஸோ அந்த இடத்துல டேக் பண்றதுக்கான இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு செக் பண்ணி கூட உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று அவங்க மூலமா எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது இன்னொரு ஆப்ஷன். சரியா? இல்ல அப்படியும் இல்லை, எனக்கு அப்படியும் சரி வரல அப்படின்றவங்க உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு இந்த இடத்துல மறுவா சப்போர்ட்டை கிளிக் பண்ணுங்க. அஃபிலியேட் ஹெல்ப்னு சொல்லி இடம் இருக்கும். அஃபிலியேட் ஹெல்ப்னு சொல்லி இடம் இருக்கும். இந்த அஃபிலியேட் ஹெல்ப்பை கிளிக் பண்ணிட்டு நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அஃபிலியேட் ஹெல்ப்பை கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் காட்டும். ஸோ நாங்க ட்விட்டர் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் ட்விட்டருடைய கிளிக் பேங்க் பேஜுக்கு போகும். இங்க போயிட்டு நீங்க மெசேஜ் ஒன்று போட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து இதாக்கி கொள்ளணும். சரியா? இங்கே போயிட்டு நீங்க மெசேஜ் ஒன்று போட்டு, நான் லொகின் பண்ணல, லொகின் பண்ணி தான் இருக்கேன். ஸோ நான் ஃபாலோ ஒன்று கொடுத்துக்கொண்டேன். அவங்க எங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணதோட உங்களுக்கு இங்கே மெசேஜ் ஒன்று போட்டு உங்களுக்கு இதாக்கி கொள்ளலாம். சரி? இல்லாட்டி இந்த உங்களுக்கு இந்த ரீட்வீட் இருக்கு, ரீட்வீட் ஒன்று இதாக்கிட்டு கிளிக் பேங்க் அப்படின்ற லிங்க் பண்ணாலும் கூட உங்களுக்கு அவங்க மெசேஜை பார்த்துட்டு அக்கௌண்ட் ஒன்று தருவாங்க. இல்லாட்டி ஃபேஸ்புக் மூலமா போடலாம், யூடியூப் மூலமா போடலாம், இன்ஸ்டாகிராம் மூலமா போடலாம், ஸோ லிங்க்டின் மூலமா போடலாம். மெயினாக லிங்க்டின் மூலமா போடலாம், அது பெரிய விஷயம். ஸோ அதுக்கு நீங்க இதாக்கிட்டீங்கன்னா சார் இதெல்லாம் அட்வான்ஸா இன்னைக்கு ஒரு நாள்ல செஞ்சு கொள்ள இயலும் அப்படின்றவங்க செஞ்சீங்கன்னா மற்றவங்க சாம வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் செய்யாதீங்க. புதுசா வந்தவங்க, ஸ்பெஷலா இன்னைக்கு கிளாஸுக்கு வந்தவங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நான் வெல்கம் பண்றேன் கிளாஸுக்கு. தயவு செஞ்சு இதை தொடாதீங்க. உங்களுக்கு வாழ்க்கை வெறுத்து போயிடும், ஆன்லைனே வெறுத்து போயிடும். அதனால நீங்க பேசாம வெயிட் பண்ணுங்க செய்யறது. 1 வீக்கா ஜாயின் ஆகினவங்க தயவு செஞ்சு நீங்க தொடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா உங்களுக்கு வெறுத்து போயிடும், இப்படி இவ்வளவு கஷ்டமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால நீங்க ஒன்றும் செய்யாதீங்க. நான் வந்து உங்களுக்கு விஷயத்த செஞ்சுப்பேன். மற்றவங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. சில நேரத்தில் உங்களுக்கு சரியா வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. அக்கௌண்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ற டைம்ல உங்களுக்கு அக்கௌண்ட் கொடுத்தாங்கன்னா பெரிய ஹெல்ப் ஆயிடும். சரியா? அதனால
இதாகி கொள்ளுங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் வேலை செய்து ஸ்ரீலங்காவில் வேலை செய்து நான் லாகின் பண்ண அக்கௌண்ட் ஒன்று தான் காட்டுறேன். ஸ்ரீலங்காவில் வேலை செய்து அதனால எந்த சிக்கலும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு ஜாயின்ட் ஆகின எல்லாத்துக்கும் இதுதான் விஷயம். முதல் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் மிச்ச வேலையை பார்ப்போம். தேங்க்யூ.